இப்படியெல்லாம் நடக்குது, டிவியில் நாங்கள் நியூஸ் பார்க்குறோம். அதுக்கு தான் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டோம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு. இப்போ அது தானே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் முதல்ல யார் வரா யார் போகிறான்னு தெரியணும். இந்த சந்தில் அது தெரியாமல் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன குழந்தைங்களை எனக்கும் பேரம்பேத்தியெல்லாம் இருக்குது. ஒற்றைட்டு இதில் எப்படி வர்றது? இந்த நாத்தத்தில் வியாதி வந்தால் யார் பாதுகாப்பு? எதிர்க்க தான் அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இது ஆதார் கார்டில் வந்து ரஹீமான் பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரூபாலின்னு தான் எல்லாருக்கிட்டையுமே சொன்னதே. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எதிர்க்கலே இருந்துட்டு இந்தமாரி பண்ணாங்கன்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து இவங்க வந்து தமிழ் சுத்தமாக பேச மாட்டாங்க, இவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். இவங்க வந்து தமிழ் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே ரோட்டுக்கும் வீட்டுக்குமே நடந்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. வீடை திறந்தாலே ஒரே நாற்றடிக்கும். என்ன நாற்றடிக்குதுன்னு கேட்டால் நாங்கள் நான்வெஜ் செஞ்சோம், அதனால் எங்களுக்கு நாற்றடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்தமாரி தனித்தனியாக துண்டாக வெட்டி போட்டுட்டோம் அப்படின்னு. இப்போ போலீஸ் வந்து தான் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ இந்த வீடு வந்து ஸ்மெல் வருது, அந்த வீட்டுக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அதேமாதிரி யார் எவருன்னு தெரியாதவங்கள தயவு செய்து வீட்டுக்கு வாடகையே வைக்காதீங்க. முதல்ல இந்திக்காரங்களுக்கு எந்த வீடுமே விடாதீங்க. இந்திக்காரங்களுக்கு வீடை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அது பாதிப்பு. அதனால யாருக்குமே வாடகையே ஃபஸ்ட்டு விடாதீங்க. வாடகை விட்டால் கூட குடும்ப பொம்பளைங்களா பார்த்து வாடகை விடுங்க. புரோக்கர் காசுக்கு ஆசைப்பட்டுட்டு அவங்க புரோக்கர் தராங்க, இவங்க புரோக்கர் காசு தராங்கன்னு ஆசைப்பட்டு எத்தனை வந்து யாரையும் வாடகை வீட்டில் வைக்காதீங்க. வைக்கிறதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து 2 பசங்க இருக்குண்ணா, எங்களால் இப்போ வெளியிலே வர முடியல, எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களை விட இப்போ என் பசங்க பயப்படுதுங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இந்தமாரி வெட்டி துண்டாக வெட்டி போட்டிருக்காங்களேம்மா, நான் எப்படிமா வெளியில் போகிறதுன்னு பசங்க கேட்குதுங்க. இப்போ எங்களை விட பசங்க எல்லாமே பயப்படுதுங்க. வீட்டு உள்ளே போகவே முடியல, அவ்வளோ நாற்றடிக்குது. அப்போ எத்தனை நாள் அவங்க அந்த பாடியை வந்து வீட்டு உள்ள வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எப்படி ஒரு சாதாரணமாக வந்து இந்தமாரி பண்ணியிருக்காங்கன்றதே தெரியல. ஆனா அவங்க வந்து வந்த புதுசுல அவங்க தனியா தான் வந்தது. அந்த லேடி வந்து தனியா தான் வந்தது. அவங்க வீட்டுக்காரா பிள்ளைங்க யாருமே வரல. அவங்க வீட்டுக்காரன் வந்தது வந்து ஒரு 2ஆம் தேதி தான் வந்ததே. 3ஆம் தேதி சாவச்சுதா 4ஆம் தேதி சாவச்சுதான் தெரியலண்ணா. ஆனா 2-3ல இருந்தே ஒரே நாத்தம் தான். அப்ப அது 2ஆம் தேதி வெட்டுச்சோ இல்ல 3ஆம் தேதி வெட்டுச்சோ தெரியலண்ணா. அதுக்கப்புறமா தான் இந்த இன்னொருத்தன் வந்தான் பாருங்க, அவன் வந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்காரனை கூட்டின்னு வந்தது இந்த மாசம் 2ஆம் தேதி தான். இதுக்கு முன்னாடிலாம் இருந்தாலும் இங்க வந்ததே கிடையாது. வந்ததே கிடையாது. இந்த மாசம் 2ஆம் தேதி தான் இருந்தாலும் வந்ததே. கல்யாணம் அது வந்து கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார போட்டோ வந்து வேற போட்டோ காமிச்சிக்குது என் பொண்ணுகிட்ட. எனக்கு 8வது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது 8வது படிக்குதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணுகிட்ட காமிச்சிருக்கு. என் பொண்ணு நான் சொல்லிச்சு, அம்மா வீட்டுக்கார போட்டோ வேற காமிச்சாங்க, இவரு வேற மாதிரி இருக்கிறாரமேன்னு கேட்டுச்சு. இப்பதான் சொல்றாங்க அது இது 2வது வீட்டுக்காருன்னு சொல்றாங்க. எந்த சத்தமும் வரலண்ணா, ஒரு சத்தமே வரல. அதெல்லாம் கிடையாதுண்ணா. அவங்க அதே மாதிரி காலையிலலாம் வீட்டில் இருக்க மாட்டாங்கண்ணா. காலையில் மத்தியானம் சாயந்தரம் இருக்கவே மாட்டாங்கண்ணா. நைட்டு 10 மணி 9:30 மணிக்கு அவங்கள நம்ம பார்க்கலாம். அதோட அவள் தான். திருப்பி அவங்க காலையில் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியாது. நைட்டில் மட்டுமே தான் அவங்க சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த 4 நாள் 5 நாளாண்ணா தொடர்ந்து வீட்டுக்கோ ரோட்டுக்குமே தான் நடந்து இருந்தது, முடியை விரிச்சு விட்டுக்குன்னு. இதுக்கோ அதுக்கோ போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக தான் தெரியுது எங்களுக்கு இந்த காவால் தான் கையும் காலையும் போட்டுச்சுன்னு எங்களுக்கு தெரியுது. சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனதை நாங்கள் பார்க்கலண்ணா. கை கால் வந்து போலீஸ்கார எடுத்துன்னு போனதை தான் நாங்கள் பார்த்தோம். நேற்று வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க போலீஸ். இந்த கூவத்துல தான் எதுவுமே வரலண்ணா, எந்த பிளட்டுமே வரல. அந்த பொண்ணு வந்து ஒரு ஊதவத்தியோ இல்ல ஒரு சென்ட்டோ உள்ள ஏத்தி வச்சுட்டு இங்க வந்து உக்காந்துக்கோண்ணா. எல்லாமே பண்ணிட்டு இங்கே வந்து உக்காந்துக்குது. வெளியில் யாருக்குன்னா டவுட் வருதா, யாருன்னா நாற்றடிக்குதுன்னு சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு நாங்கள் கேட்க சொல்லலாம். எலி செத்து போய் கிடக்குது, பூனை எடுத்துன்னு வந்து போட்டுச்சு, நாங்கள் நான்வெஜ் செஞ்சோம், ஏதோ சொல்லிச்சுன்னு அந்த பொண்ணு. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் நினச்சி பார்க்கல, தெரியல. இப்பயும் அந்த ஸ்மெல்லு இருக்குதா உள்ள. நாங்கள் வந்து இந்தமாரி ஆளுங்களை இனிமேல் விடாதீங்க, இந்திக்காரங்களை விடாதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் விடவோ. இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு இல்லைண்ணா, பிடிச்சா வாழணும், நான் பிடிக்கலன்னா விட்டுடணும். அதுக்காக ஒரு உயிரை நீங்கள் சாவடிச்சு இப்போ நீ போய் நிம்மதியாக இருக்க போகிற, ஜெயிலில் தானே இருக்க போகிற. அதுக்கு அந்த ஆளாச்சும் எங்கன்னா கந்திருப்பான், நீயாச்சும் எங்கன்னா இருந்திருப்பேன். இப்போ எல்லாருக்குமே பாதிப்பு தானே. 16 வீடு இருக்குது, இந்த 16 வீடுக்குமே அது பாதிப்பு தானே. எல்லாருமே பயப்படுறாங்க, எல்லாருமே குழந்தை குட்டி வச்சுருக்காங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த ஆவி உள்ளே இருக்குமா, அவனை துடிக்க வெட்டியிருக்காங்களே, அந்த ஆவி இருக்குமா, எங்கள் வீட்டில் வந்து வயசு பொண்ணு இருக்குது, என் பொண்ணு. இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ எல்லாருக்குமே அது பாதிப்பாயிடுச்சு இல்லை, அதுதான் இப்போ எல்லாருக்கும் கஷ்டம்ண்ணா.
வாடகை விடுங்க, தப்பு கிடையாது. தெரியாத ஆளுங்களுக்கு விடாதீங்க. விட்டதான் இப்ப பிரச்சனை. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போச்சுண்ணா, விசாரிச்சுட்டா போனாங்க. பெரம்பூர்ல இருந்து வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட நாங்க எல்லாத்தையும் தான் சொன்னோம். நாங்க எல்லாத்தையுமே தான் சொன்னோம். கேமரா போட சொல்லியிருக்கோம்ண்ணா. கேமரா போட்டா எங்களுக்கு தெரியும்ண்ணா. ஏன்னா யார் வராங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்க சந்தில கேமராவும் கிடையாது, என்ட்ரன்ஸ்லயும் கேமரா கிடையாது, பின்னாடியும் கேமரா கிடையாதுண்ணா. அப்ப யார் என்ன பண்றாங்கன்றதே தெரியல. இங்க கேமரா இருந்திருந்தா நாங்க நோட் பண்ணிருக்கலாம். அந்த பொண்ணு வெளியில வந்து சுத்தி சுத்தி பார்க்கணும்ண்ணா, குழாவண்டை வந்து நின்னுக்குன்னு. எங்களுக்கு தெரியாது அது இந்த மாதிரி வேலை தான் பண்ணிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஒண்ணுமே வரலண்ணா, ஒண்ணுமே வரல. இப்போ தண்ணிக்கு கூட இறங்கி வர முடியல. இல்லை இப்படியெல்லாம் நடக்குது, டிவியில் நாங்கள் நியூஸ் பார்க்குறோம். அதுக்கு தான் விஜயசாருக்கு ஓட்டு போட்டோம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு. இப்போ அது தானே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இதுலேருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி பிடிக்க முடியல. சொல்லுங்க சார், குழந்தை குட்டியை வச்சுருக்கோம்ல, நாங்கள் எப்படி இறங்கி வர்றது? சின்ன குழந்தைங்களெல்லாம் எப்படி நம்பி விடுறது? எங்களுக்கு நல்ல முடிவு தெரியணும் சார். கேமரா போட சொல்லுங்க, போலீஸ் போட சொல்லுங்க, பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு வேணும். மக்களுக்கு எங்களுக்கு வேணும். விஜயசாருக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஏரியால முதல்ல யார் வரா யார் போறான்னு தெரியணும். இந்த சந்தில அது தெரியாம எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, கேமரா போடுங்க, ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு, பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. இதுல நாங்களே போயிட்டு இதுல நைட்ல வரப்போ பயமா இருக்கு. 3 நாளா தண்ணி இந்த வாசல்ல இறங்கல சார். 3 நாளா தண்ணிக்கு நாங்க நாத்தம் ஆக்கின சோறை சாப்பிட முடியல, நாத்தம் அடிக்கிற அடி. எப்படி குழந்தை குட்டியை வச்சிருக்கிறது? வியாதி வருமா வராதா? சின்ன குழந்தைங்கள எனக்கும் பேரம்பேத்தியெல்லாம் இருக்கு. ஒரு தூக்கிட்டு இதில் எப்படி வர்றது? இந்த நாத்தத்தில் வியாதி வந்தால் யார் பாதுகாப்பு? எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், முக்கியம் பாதுகாப்பு வேணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.